ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இப்போ இந்த க்ரீன் கலர், பிளாக் கலர், சாண்டல் கலர் இது மூணுத்தையும் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஒரு கிராஸ் கட் கோடு போட போகிறோம். அதுக்கு பாருங்கள், நான் வந்து ஒயரெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன். இந்த க்ரீன் இருக்கும் பார்த்திங்களா, அதில் வந்து 12 ஒயரும், சாண்டலில் வந்து 8 ஒயரும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயர் வந்து க்ரீன் கலர் தான் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயரும் க்ரீன் கலர் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இது போல் வந்து ஒரு நாட் போட்டுடணும். இப்போ அதுக்கடுத்தும் க்ரீன் கலர் வச்சுட்டு தான் போடணும். மொத்தம் வந்து நம்ம 4 ஒயர் ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட் லைனில் மட்டும் ஒயர் ரெண்டும் சமமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். இன்னும் 2 நாட்டு போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ மொத்தம் 4 நாட் போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது சாண்டல் கலர் ஒயர் எடுத்துகிட்டு இது போல் போடணும். இதுவும் 4 ஒயர் ஜாயின் பண்ணணும். இப்போ நான் 4 நாட் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். போட்டு முடித்தாச்சு. அதுக்கடுத்து க்ரீன் கலர் போடணும். அதுவும் 4 ஒயர் வந்து ஜாயின் பண்ணணும். அதுக்கடுத்தது சாண்டல் கலர் ஜாயின் பண்ணணும். இதே போல் நம்ம வந்து மாற்றி மாற்றி ஃபஸ்ட் லைன் போட்டு முடிக்கணும். நான் வந்து மொத்தமும் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கலர், அப்புறம் எல்லோ, அப்புறம் க்ரீனு, அப்புறம் எல்லோ, அப்புறம் க்ரீனு. இது போல் வந்து 4 ஒயராக நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு அடுத்தது க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் தான் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு சைடில் வந்து இது மாதிரி வந்து ஒயர் நம்ம அளந்து விட்டுறணும். விட்டுட்டு இப்போ அப்படியே நம்ம போட்டு வரணும். இப்போ கடைசி வரலும் போட்டுட்டு நம்ம வந்து ஒயரை கட் பண்ணிடணும். இப்போ இதே போல் நான் வந்து மேலே ஒரு லைனு, கீழே ஒரு லைன் நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ க்ரீன் கலர் வச்சுட்டு 4 லைன் போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது சாண்டல் கலர் ஒயர் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதே போல் சைடில் விட்டுருக்கோம் பார்த்திங்களா, அந்த அளவு விட்டுட்டு நம்ம லாஸ்ட் வரலும் போட்டுறணும். இப்போ இந்த சாண்டல் கலர் ரன்னிங் ஒயர் வச்சுட்டு மேலே வந்து 4 லைன் போடணும், கீழே வந்து 4 லைன் போடணும். இப்போ நான் மொத்தமும் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், போட்டு முடித்தாச்சு. மொத்தம் அடி வந்து 12 லைன் போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்தது எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த சைடில் ஒயர் இருக்குது பார்த்திங்களா, அந்த அளவு ஒயரை வந்து அப்படியே விட்டுறணும். விட்டுட்டு 4 நாட் இருக்குது பார்த்திங்களா, அந்த 4 நாட்லேயும் இப்போ நம்ம க்ரீன் கலர் ஒயர் வச்சுட்டு போடணும். அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போது இந்த ஒயர் அளவே எடுத்து நம்ம அளந்துட்டு அப்படியே வந்து கட் பண்ணிக்கணும்.
அதுக்கு அடுத்தது பாருங்கள், இப்போ இந்த பிளாக் கலர் ஒயரை வந்து இந்த சாண்டல் கலர் ஒயர் 4 ஒயர்லேயே வந்து நம்ம இப்போ போட போகிறோம். க்ரீன் கலர் ஒயர் இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயும் வந்து நம்ம வந்து க்ரீன் கலர் ஒயர் ஜாயின் பண்ணுறோம். இப்போ இந்த சாண்டல் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து பிளாக் கலர் ஒயரை வந்து ஜாயின் பண்ணுறோம். அவ்வளோதான். இப்போ இந்த பிளாக் கலர் ஒயரையும் வந்து நம்ம அளந்து கட் பண்ணிடணும். இப்போ இதே போல் நம்ம வந்து சுற்றி எல்லா ஒயரையும் நம்ம வந்து போட்டு முடிச்சிடணும். இப்போ பாருங்கள், நான் சுற்றி எல்லா இடத்துலையும் நான் போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஒயரை வந்து 2 ஒயரை சேர்த்து ஒரு நாட் போடணும். இப்போ வந்து ஒரு க்ரீன் கலரும் பிளாக் கலரையும் சேர்த்து இப்போ ஒரு நாட் போடுறோம். அதுக்கு அடுத்தது பாருங்கள், பக்கத்தில் அதே போல் தான் வந்து ஒரு க்ரீனும் ஒரு பிளாக் கலரும் வரும். இப்போ இதே போல் நம்ம வந்து சுற்றி எல்லா இடத்துலையும் வந்து நம்ம நாட் போட்டுறணும். அதுக்கு அடுத்து பாருங்கள், நான் எல்லா இடத்தையும் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இந்த 4 க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நடுவில் இருக்க 2 க்ரீன் கலர் எடுத்து ஒரு நாட் போடணும். அடுத்து இந்த ரைட் சைட் போகுது பார்த்தீங்களா, இந்த ஒயரையும் பக்கத்தில் இருக்க இன்னொரு நாட் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து ஒரு நாட் போடணும். அதுக்கு அடுத்தது லெஃப்ட் சைடில் பாருங்கள், இது 2த்தையும் சேர்த்து ஒரு நாட் போடணும். அதுக்கு அடுத்தது மேலே வந்து 2 க்ரீன் கலர் வரும். இப்போ இந்த 2 ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போடணும். இதே போல் நான் வந்து சாண்டல் கலர் ஒயர்லையும் போட்டு காட்டுறேன் பாருங்கள். நடுவில் இருக்க 2 ஒயரையும் எடுத்துகிட்டு ஒரு நாட் போட்டுக்கணும். அதுக்கடுத்து இந்த ரைட் சைடு போகுது பார்த்தீங்களா, அந்த ஒயரை வச்சுட்டு பக்கத்தில் இருக்க ஒயரில் ஒரு நாட் போடணும். அடுத்து லெஃப்ட் சைடில் இருக்க ஒயரை வச்சுட்டு இந்த பக்கம் வந்து ஒரு நாட் போட்டுறணும். இப்போ இந்த 2 ஒயரும் மேலே வந்து கிராஸாக இருக்கும் பாருங்கள், அதில் வந்து ஒரு நாட் போடணும். இதே போல் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து போட்டு முடிச்சிடணும். அதுக்கு அடுத்தது எப்படி போகிறதுன்னு சொன்னால், இப்போ இந்த நம்ம ஃபஸ்ட்டில் ஜாயின் பண்ண பார்த்தீங்களா, அந்த ஒயரை வச்சுட்டு இப்போ கிராஸ் ஆகும். அந்த ஒயரில் எல்லாத்துலையும் நம்ம வந்து போட்டுட்டு வர வேண்டியது தான்.
இதில் 2 ஒயர் போகும் பார்த்தீங்களா, அந்த 2 ஒயரில் வந்து நாட் போடணும். அதுக்கடுத்து அதே க்ரீன் கலர் இந்த சைடு வரும், அதை வச்சுட்டு போடணும் 2 நாட்டு. அடுத்து இந்த க்ரீன் கலர் மேலே வருது பார்த்தீங்களா, அது 2த்தையும் சேர்த்து ஒரு நாட் போடணும். இப்போது இதே போல் தான் நம்ம வந்து எல்லா இடத்துலையும் சுற்றி போட்டுட்டு வரணும். அடுத்து இந்த பிளாக் ஒயரை வச்சுட்டு இந்த பக்கம் போட்டு வரணும். இப்போ மொத்தமும் நான் போட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள். இது போல் தான் இருக்கும். இப்போ இந்த ஒயர் மொத்தத்தையும் எப்படி சொருகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கலாம். எப்பயும் போல் தான் நமக்கு வந்து 3வது நாட்டில் வந்து ரைட் ஹேண்ட் சைடு போகிறதுல ரைட் ஹேண்ட் சைடு சொருகி விட்டுறணும். லெஃப்ட் சைடு போகிறதுல லெஃப்ட் சைடு சொருகி விட்டுறணும். ஒரு நாட் வந்து உள்ளுக்குள்ளே மடிஞ்சு போகிற மாதிரி சொருகணும். இப்போ இந்த பக்கம் சொருகியாச்சு. அதுக்கடுத்தது இந்த சாண்டல் கலர் ஒயர் வச்சுட்டு இப்போ இந்த பக்கம் சொருகணும். இப்போ எல்லா ஒயரையும் நான் சொருகி முடிச்சுட்டு கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், மொத்தமாக கட் பண்ணியாச்சு. இது போல் தான் இருக்கும். ஃப்ரண்ட் சைடில் இது போல் வந்திருக்கும். கூடையினுடைய அடிபாகம் பாருங்கள். இந்த மெஷர்மெண்ட்டில் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.